வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வடகறி. இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான இந்த சைட் டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வடகறி உருண்டை குழம்பு ரெண்டுமே பண்ண போகிறேன். அதனால் ரெண்டுத்துக்குமே சேர்த்தா மாதிரி ஒரு அழாக்கு கடலை பருப்பை இது 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடலை பருப்பு இது மாதிரி ஊற வச்சு பண்ணினோன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். பருப்பு பார்த்திங்கன்னா காணும், அதாவது குவான்டிட்டி அதிகமாக வரும் நமக்கு. இப்போ இதை 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, 3 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்ல வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை சின்ன சின்ன பகோடாவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது பகோடா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டார்க் ப்ரௌன் அது மாதிரிலாம் மாறக்கூடாது. ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். இந்த மாதிரி பொரித்து நம்ம வடகறி பண்ணும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் இது மாதிரி நல்ல ஒரு பொன்னிறமான கலர் வரும்போது எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌனாக மாறிச்சுன்னா அப்புறம் நம்மளோட வடகறி கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வடகறி தேவையோ அந்த அளவுக்கு பகோடாங்களை மட்டும் போட்டு பொரித்து எடுத்துப்போம். பகோடாக்கள் இது மாதிரி பொரித்த பிறகு கொஞ்சமாக ஆற விட்டுட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளை அது மாதிரி உடச்சி வச்சுடுவோம். இப்போ வடகறியை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெயை இது மாதிரி சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடான பிறகு மசாலா பொருட்கள், கொஞ்சமாக கிராம்பு, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மசாலாவை போட்டு பொரிய விட்டுட்டு, நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும். நிறைய மஞ்சத்தூள் போட்டாலும் ஒரு சிறுங்கசப்பு அது மாதிரி ஆகிடும். அதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நம்ம வதக்கினோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளியும் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிப்போம். இது கடாயிலையும் பண்ணலாம், இல்லைன்னா குக்கர்லேயும் பண்ணலாம். நான் இப்போ வீடியோக்காக தான் கடாயில் பண்ணுறேன். இதை பண்ணி முடிச்சுட்டு நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட போகிறேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு குக்கரில் பண்ணுறதா இருந்தால் முதல்ல இருந்தே ப்ராசஸை குக்கர்லேயே டைரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துப்போம் தேவையான அளவு. இது கூட இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம பச்சை மிளகாய் வர போட்டிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க பகோடாவையும் இது கூட சேர்த்துடுவோம்.
உங்களுக்கு வடகறி நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விட்டுடுங்க. கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணியை விட்டுக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி பகோடாக்களை உடச்சி வச்சுருக்கேன். இந்த உதிர்த்து வச்ச பகோடாக்களை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இதை இப்படியே கடாயில் மூடி போட்டும் நம்ம வேக விடலாம். இல்லைன்னா இதை நான் இப்போ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏன்னா எங்களுக்கு குக்கரில் பண்ணால் நல்லா இருக்குன்றதுனால குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். குக்கரில் ஒரே ஒரு விசில் வந்தாலே போதும். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்மளோட சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. இது நான் கன்சிஸ்டன்சி இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் விட்டு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே மேட்ச் ஆகும். இந்த வடகறி ரொம்பவே டேஸ்டியானதும் கூட. இதே மாவு யூஸ் பண்ணி உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங் அந்த சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.